இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நமது மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு நேரடியாக போய் ஓபிஎஸ் அவர்களை வந்து திரும்பவும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள எடப்பாடி அவர்கள் சம்மதித்து விட்டார்னு ஒரு தகவல் வருது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? என்டிஏல இருக்கக்கூடிய பாஜக தலைமை அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு? இல்ல அது பத்தி கூட இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இல்ல அது பத்தி எனக்கு கருத்து தெரியாது. நான் இப்போ திருநெல்வேலியில் இருக்கேன். சென்னைக்கு போனா தான் அவனுடைய என்னங்கிறது தெரியும். அது அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு கருத்து சொல்லுவேன். சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இல்ல அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. நினைக்கிறீங்களா நீங்க? நான் நினைக்கிறேன் சேரணும். கண்டிப்பா நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னா வரணுங்கிற நினைக்கிறேன். பிரதமருடைய வருகை 9ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதா இருக்கு. தமிழகத்திற்கு அதனுடைய தொடர்ச்சியா வருகை எதுவும் இருக்குதா? இல்ல இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் வருவதா இருக்கிறது. பிரதமர் வருவதாக இன்னும் சரியான செய்தி ஒன்றும் வரவில்லை. வந்தவுடனே நாங்கள் கண்டிப்பாக. உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு தமிழ்நாட்டினுடைய கடன் வாங்கக்கூடிய அளவை ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த விகிதாச்சார முறை வந்து சரிதானா? அந்த மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியுமே வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் வேற. ஆனா அந்த கடன் அளவை மட்டும் ஒப்பிட்டு பேசுறது சரியான அணுகுமுறையா இருக்கும். அதாவது தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். ஒவ்வொருடைய வருவாய் வீதங்கள் வித்தியாசப்படும். இருந்தாலும் நம்மளுடைய கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 4.5 லட்சம் கோடி. ஆனால் இன்னைக்கு அவர் 4.5 லட்சோடு நிப்பாட்டி இருந்தால் அவருடைய நிர்வாக திறமை நல்ல திறமையான முறையில் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஃபைனான்ஸ் நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல முடியும். ஆனால் 9 லட்சம் கடனுக்கு தாண்டி இன்னைக்கு பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை திணறிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற முறையில் இருக்கிறாங்க. தனியார்கிட்ட கூட கடன் வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு. போன வருஷம் பொங்கலுக்கு அவங்க ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. இல்ல இவங்க தர்றது இல்ல, மத்திய அரசு நிதி கொடுக்கறது இல்ல அப்படிங்கறது தான் எங்களோட பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து சொல்லுவாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்குமே 60% மத்திய அரசு கொடுத்துட்டு 40% இவங்க பங்களிப்பு கொடுக்கணும். இவங்களுடைய பங்களிப்பு 40% கொடுக்கதா இருந்தால் மத்திய அரசு எல்லா திட்டங்களுக்கும் 60% வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். தீபாவளி பண்டிகை கரூர் விவகாரத்தை முன்னிறுத்தி தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம்னு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அடுத்தடுத்த கிறிஸ்துமஸ் விழா, புத்தாண்டு அந்த மாதிரி விழாக்களை கொண்டாடுறதுக்கோ தடை விதிக்கிறதுக்கோ விஜயில கிறிஸ்துமஸ் விழாலையுமே கலந்துக்கிட்டாரு. திமுகவின் சாயலாக தான் விஜய் செயல்படுகிறாருங்கிறது எல்லாரோட குற்றச்சாட்டா எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றதை பார்த்தா அப்படித்தான் தோணுது எனக்கும். நான் கூட அதை நினைக்கல. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்போ வந்து 41 இறந்து போன உயிர் அது பெரிதாக மதிக்கவில்லைங்கிறத உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே நான் எடுத்துக்கிறேன். எவ்வளவு பங்கேற்பாங்க அமித்ஷா?